டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. வேலை கிடைக்கும். கஷ்டப்பட்டவங்க ஏதோ உங்க பிள்ளைக்கு மாதிரி பார்த்து எங்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பா சாமி. இது ஆர்டர் வந்துருச்சு. கப்பல் வரும்னு நினைக்கிறேன். அது வருதா இல்லை அங்கேயே முடிச்சுறேன். ஏன்னா கையெழுத்து போடுறது ஒன்றும்ல. உட்காரு சொல்லுங்க சாமி. சரி சாமி, நம்மளுக்கு எதனா பார்த்து இது பண்ணி விட்டுருங்க. சரி சாமி, நம்மளுக்கு எதனா பார்த்து இது பண்ணி விட்டுருங்க. கையில் பணத்தை கட்டுக்கட்டாக வாங்கி கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை சாமி சாமி என நம்ப வைத்து கழுத்தறுத்த ஆசாமி இவர்தான். ஏதோ உங்க பிள்ளைக்கு மாதிரி பார்த்து செய்யுங்க சாமி. கண்டிப்பா சாமி. ஏதாச்சும் உள்ள சொல்லிட்டு நான் மேலே அடிச்சு தான் கண்டிப்பா சாமி. கண்டிப்பா சாமி. ஐயப்பன் கை விட மாட்டார். சரிங்க சாமி. சரிங்களா? சரி. ஐயப்பன் கை விட மாட்டாரு. நல்லபடியா. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவருடைய மகள் அன்னை தெரசா. திருமணமான இவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து பெற்றோரோடு வசித்து வருகிறார். தந்தை பேண்ட் வாத்தியங்கள் வாசிக்கும் வேலைக்கு சென்று வரும் நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு அரசு வேலைக்கு செல்ல முடிவு செய்திருக்கிறார் அன்னை தெரசா. இதற்காக உறவினரான அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி சின்னப்பர் என்பவரை அணுகிய நிலையில் தெரிந்த கட்சி நிர்வாகிகள் மூலம் அரசு மருத்துவமனையில் செவிலியர் வேலை வாங்கி தருவதாக கூறி மீசை மனோகரன் என்பவரை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். திமுக நிர்வாகி என கூறப்படும் மீசை மனோகரன் முதற்கட்டமாக தயாநிதி மாறன் என்பவர் பெயரில் ஒரு வங்கி கணக்கு கொடுத்து அதில் 1.5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறியிருக்கிறார். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைத்தால் குடும்பத்தின் வறுமை நீங்கும் என்று யோசித்த ஆரோக்கியசாமி வட்டிக்கு கடன் வாங்கி அவர்கள் கேட்ட பணத்தை வங்கி மூலமாக செலுத்தி இருக்கிறார். பின்னர் சிறிது நாட்கள் கழித்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு வரவழைத்து காரில் இருந்தபடியே 3 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் மீசை மனோகரன். அப்போது சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த மீசை மனோகரன் வார்த்தைக்கு வார்த்தை சாமி சாமி என கூற ஆரோக்கியசாமி குடும்பத்தார் இதனை முழுமையாக நம்பியதோடு பணி நியமன ஆணைக்காக காத்திருந்தனர். காரில் மருத்துவமனைக்குள் சென்ற மீசை மனோகரன் சிறிது நேரம் கழித்து வந்து பணி நியமன ஆணையை கொடுத்ததோடு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியில் சேர்ந்து கொள்ளுங்கள் என கூறிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. கப்பல் வரும்னு நினைக்கிறேன் சார். சரிங்களா? இது ஆர்டர் வந்துருச்சு. கப்பல் வரும்னு நினைக்கிறேன். அது வருதா இல்லை அங்கேயே முடிச்சுறேன். ஏன்னா கையெழுத்து போடுறது ஒன்றும்ல. நைட்டு வரணுமா? அது வேணாங்க. நம்ம பார்த்து ஏன்னா பாப்பா இருக்குது. ஒரு நாள் இப்படி வந்து போனே ஒரு நாள் ஆகிடும். பணி நியமன ஆணையை வாங்கிய போது அவர்களுக்கு தெரிந்திருக்காது அது போலி பணி நியமன ஆணை என்று. அரசு பணியில் சேரப்போகிறோம் என்ற சந்தோஷத்தில் ஆரோக்கியசாமி அன்னை தெரசா இருவரும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று பணி நியமன ஆணையை கொடுத்துள்ளனர். அப்போது அது போலி நியமன ஆணை என்று மருத்துவமனையில் இருந்த அதிகாரிகள் கூறியது இருவரின் தலையிலும் இடி விழுந்ததைப் போல இறங்கி இருக்கிறது. இதனையடுத்து திமுக நிர்வாகிகள் சின்னப்பர் மற்றும் மீசை மனோகரன் ஆகிய இருவரையும் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கேட்டபோது மழுப்பலாக பதிலளித்தனர். ஒரு 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க கன்சீவ் ஆறீங்கன்னா நல்லதுதான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான லீவ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்க சொல்றேன் நானு. சரி, இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணுமோ சரி பண்ணுங்க. சரிங்கம்மா. சரிங்க சார். சரி, நீங்க எதுவும் பேசிக்கோனா இது மாதிரி உங்க கையில ஏதாவது கூப்பிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஏதாவது கூப்பிட்டு கேட்டாங்கன்னா கூட இது மாதிரி சார் ஒருத்தர் பேசினார் இல்லைங்க சார் நேற்று சென்னையில இருந்து. அதான் சார், நீங்க இதுக்கு முன்னாடி யாருமே பேசல. நான் இத்தனைக்கும் நாங்க போன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கோம். இவங்க இப்ப நாங்க போன் பண்ணி கேட்கும் போதே இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா அந்த நாங்க போன் பண்ணி கேட்கற டைம் தான் சார் சொல்றாங்க. மத்தபடி அவங்களுக்கு அந்த ஆப்ஷனல் கேப் கிடைக்கல. அவங்களுக்கு அந்த ஆப்ஷனல் கேப் கிடைச்சிருந்ததுன்னா அது ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு கிடைச்சிருந்ததுன்னா உங்க கையில பேசிட்டு இருப்பாங்க. தங்களுக்கு வேலையே வேண்டாம், எங்களிடமிருந்து வாங்கிய 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்தால் போதும், வட்டி கட்ட முடியவில்லை என ஆரோக்கியசாமி கெஞ்சி இதுவரை திருப்பி தரவில்லை என சொல்லப்படுகிறது. பணத்தை இழந்து 7 மாதங்களாக சுற்றித் திரிந்த நிலையில் முறையான பதில் கிடைக்காததால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரசா வேதனை தெரிவித்திருக்கிறார். பணத்தை வாங்கியதற்கான வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதை நாங்கள் திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கல. அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளையுமே இல்லை. அது போக நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் தூத்துக்குடியில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அங்கேருந்து எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல.
இன்ன வரைக்கும் 7 மாதம் ஆகுது. நாங்கள் ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. தயாநிதி மாறன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1.5 லட்ச ரூபா போட்டு விட்டோம். அப்புறம் 3.5 லட்ச ரூபா கையில், மொத்தம் 4.5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா மீசை மனோகரன் சொல்லிட்டு அவங்களுடைய கோயில்பட்டி ஜிஹெச்சுக்கு முன்னாடி அவங்களுடைய கையில் வச்சு நாங்கள் பணம் கொடுத்தோம். அவங்களும் ஃபோன் பண்ணால் எந்த ஒரு பதிலுமே இல்லை. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.